ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் நண்பர்களே, இன்றைய தினம் 23/11/2022 கார்த்திகை மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் விசாகம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால், அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 4 மணி வரை மாலை மீனராசி நேயர்களுக்கும் அதன் பிறகாக மேசராசி நேயர்களுக்கும் இந்நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே, ஏதேனும் முக்கியமான சுப நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும், முக்கிய பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை செய்வதற்கான நல்ல நேரங்கள் என்று சொல்லக்கூடிய சுபஹோரைகளாக அமையப்பெறுபவை காலை நேரத்தை பொறுத்தவரையிலும் காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும், மாலை நேரத்தை பொறுத்தவரையிலும் மாலை 4:45 5:45 வரையிலும் அமையப்பெறுகின்றது. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் முக்கிய செயல்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளலாம். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், இன்றைய தினம் அமாவாசை திருநாளாக அமையப்பெறுகின்றது. இந்த அமாவாசை என்பது தேகம் கொடுத்த தாயும் உயிர் கொடுத்த தந்தையும், அதாவது சூரியனும் சந்திரனும் தாய் தந்தையை குறிக்கின்ற காரக கிரகங்கள் தங்களுக்குள் ஒன்றாக ஒரு சேர 12 டிகிரிக்குள் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அமைப்பு. இது நமக்கு உயிரையும் உடலையும் கொடுத்து நம்மோடு இருந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். அதாவது தர்ப்பணங்கள் கொடுப்பது, இறை நம்பிக்கை உடையவர்கள் விரதங்கள் நோற்று தெய்வங்களை வழிபடுவது, குறிப்பாக குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபடுவது இன்றைய தினங்களில் மிக சிறப்புங்க. அவ்வாறாக செய்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்களினுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆக நீர்த்தார் கடன் செய்வதற்கு இந்நாள் உகந்த நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செய்வது மாதிரியான நாளாகவும் சுப விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் உறக்கம் மிக சிறப்பான முறையில் வருகின்ற அதி அற்புதமான நாள். நண்பர்களே, பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு இந்நாள் உகந்த நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக இல்லத்து அரசிகளை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சகலத்திலும் நல்ல பொருட்சேர்க்கைகளை ஏற்படுத்துவார்கள். ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் அற்புதமான நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் அன்பு நண்பர்களே, நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டித் தருகின்ற லாபகரமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பெண்டிங்கில் இருக்கிற பேமெண்ட் வேலை செஞ்சங்க, எங்கள் முதலாளி இன்னும் காசு தரல, 4 நாள் சம்பளம் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த நாள் அந்த பெண்டிங் பேமெண்ட் எல்லாம் வந்து சேரக்கூடிய அதி உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் தேக ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த தொந்தரவுகள் பின்னடைவுகள் அனைத்தும் விலகி ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற அதி உன்னத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகளை நோக்கி முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவ்வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்றகரமான நாளாக அமைகின்றது நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை எடுத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. பெயரும் புகழும் தொழில் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் கிடைக்கின்ற அதி உன்னத நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த சுபகாரிய முயற்சிகளும் குடும்பத்தில் நல்ல முறையில் மேன்மை பெறுகின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கடகராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் சிந்தனையில் தெளிவு பிறக்கின்ற நாளாகவும் இதனால் வரையிலும் இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைக்கின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் அகன்று ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அந்த பிரச்சனைகள் அகலுகின்ற அதி உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளுக்காக யாரேனும் முயற்சித்து கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால் அந்த உயர்கல்வி அமைப்புகள் கை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள்.
சிம்மத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி கொஞ்சம் செலவுகளை அதிக அளவு ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் ஆரோக்கியத்தில் தாங்க ரொம்ப கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக யாரிடமும் பெரிய வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்வதை தவிர்ப்பது மிக மிக சிறப்பானது. தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள் முயற்சிப்பதற்கு இந்நாள் சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையில் தகப்பனாருக்கு சிறு சிறு தொலைதூர பயணங்களோ அல்லது ஆரோக்கிய தொந்தரவுகளோ ஏற்படும், கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி திளைக்கின்ற அற்புதமான நாளாகவும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகற்றப்படுகின்ற நல்ல நாளாகவும் அமையப்பெறுகின்றது. வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வரன்களுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான நாள் நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த சிறு சிறு பின்னடைவுகள் கூட அகலுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சிந்தனையில் தெளிவும் தொழிலில் ஏற்றத்தையும் லாபங்களையும் வழங்குகின்ற உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பின்னடைவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானது. உத்தியோக தொழில் வியாபாரங்களை பொறுத்தவரையிலும் கணிசமான ஏற்றங்களை மட்டுமே பெறுகின்ற அற்புதமான நாள். யாரிடமாவது கடன் வாங்குவதற்காக கேட்டு வைத்திருந்தீர்கள் என்றால் அங்கிருந்து கடன்கள் கிடைப்பதற்கான அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் மட்டும்தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் அனைத்திலும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் அதிகப்படியான விரயங்கள் நடைபெறுவது மாதிரியான நாள். செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நல்ல நாளாகவும் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்திதனை வழங்குகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற அதி உன்னதமான நாள் நண்பர்களே. ஆக இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அனைவரும் மகிழ்ச்சியில் திளைக்கின்ற நாள். குடும்பத்தில் நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகளெல்லாம் அந்த சத்தங்களெல்லாம் கேட்பது மாதிரியான உன்னதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் உங்கள் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தை கண்டு, குழந்தைகளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்படும், அதனை கண்டு நீங்கள் மகிழுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆபரண சேர்க்கைகள், ஆடை சேர்க்கைகள்னு சகல அமைப்புகளிலும் நன்மைகளை பெறுவது மாதிரியான அற்புதமான நாளாகவும் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை எல்லாம் முன் வைப்பது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் அது போகாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தொழில் சார்ந்த முதலீடுகள் போடுகின்ற பொழுது சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகன சேர்க்கையோ அல்லது இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆபரண சேர்க்கைகளையோ செய்வதற்கு உகந்த நாள். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைப்பது மாதிரியான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வருகின்ற அதி உன்னதமான நாள் நண்பர்களே இன்றைய தினம். ஆக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட அகலுகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான நாள். ஆனால் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் கூடுதலாக இருக்கும். அதனை தவிர்த்து கொள்வதற்காக எக்காரியம் செய்வதற்கு முன்பாகவும் அதனை திட்டமிட்டு அதன் பிறகு அதில் இறங்குவது மேன்மை தரும். வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்ல சுபமான நாளாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்களுடைய வாக்குக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற உன்னதமான நாள். குடும்பத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் மேலோங்கி இருக்கும். பழைய பாக்கிகள் வந்து சேருகின்ற நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கணிசமான அளவு உயர்ந்த வண்ணம் காணப்படுகின்ற அதி உன்னத நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நாள் சகலத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அதி உன்னதமான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்ப உறவுகள் யாரேனும் ஒருவரினுடைய வருமானம் இன்றைய தினம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்
ஆன்மீக நாட்டம் ஏற்படுகின்ற நாளாகவும், ஆலய தரிசனங்கள் செய்வது மாதிரியான நாளாகவும், அனைத்து விஷயங்களிலும் ஆச்சார அமைப்புகளை கடைபிடிப்பது மாதிரியான ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளெல்லாம் கைகூடி வருகின்ற உன்னதமான நாளாகவும், வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அகற்றப்படுகின்ற அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த மனக்குழப்பங்கள் சற்று அதிகரிக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற மனக்குழப்பங்கள் மட்டும் அதிகரிக்கும். 1க்கு 2 முறை சிந்தித்து முடிவெடுங்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.